ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் நமது வீட்டில் காலை மாலை என 2 வேளையிலும் விளக்கேற்றுபவர்களும் இருக்கிறார்கள், மாலை நேரத்திலும் விளக்கேற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அப்படி நாம் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் கூறிக்கொண்டே விளக்கேற்ற வேண்டுமாம். அப்படி நாம் கூறிக்கொண்டே விளக்கேற்றும் பொழுது நமது வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் உண்டாகி விடுமாங்க. அப்படி இந்த வார்த்தைக்கு அதிகப்படியான பவர்ஃபுல் எனர்ஜியானது இருக்கிறதாம். இது மட்டும் அல்லாமல் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நாம் எங்கு வேண்டுமானாலும் கூறிக்கொண்டே விளக்கேற்ற வேண்டுமாம். வெளியில் கூற நீங்கள் கூறிக்கொண்டே இதை விளக்கேற்ற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் நினைத்து கொண்டு விளக்கேற்றும் பொழுதெல்லாம் இதை நீங்கள் கூறிக்கொண்டே விளக்கேற்ற வேண்டுமோ. விளக்கேற்றும் பொழுதும் சரி, விளக்கை அணைக்கும் பொழுதும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டே விளக்கேற்றினால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த மந்திரம் என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது நீங்கள் காலை நேரத்திலும் சரி, மாலை நேரத்திலும் சரி, நீங்கள் விளக்கு ஏற்றுபவராக இருந்தீர்கள் என்றால் குளித்து கொண்டு விளக்கை ஏற்ற வேண்டுமாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சுத்தபத்தமாகவும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தபத்தமாக இருந்த பின்பு நாம் இந்த விளக்கை ஏற்றுவதனால் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காம இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக நீங்கள் முக்கியமாக சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமோ. அப்பொழுதுதான் இதற்குரிய பலனானது உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்குமாம். அதாவது நீங்கள் விளக்கை ஏற்றும்போது ஒரு வார்த்தையை கூறி ஏற்றுவதாலும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குமாம். நீங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்து கொண்டு விளக்கு ஏற்றுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக என்பது போல நீங்கள் கூறிக்கொண்டே ஏற்ற வேண்டுமாம். விநாயகர் கூறிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டே விளக்கேற்றினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாங்க. அது மட்டுமல்லாமல் ஓம் பரஞ்சோதியே நமக என்று நீங்கள் கூறிக்கொண்டே ஏற்றினால் உங்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமாம். நீங்களும் நன்றாக இருப்பீர்களாம். உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருமே நன்றாக இருப்பீர்களாம். உங்களுக்கு பணமானது வேண்டும் என்றால் நீங்கள் பணத்தை அள்ளி கொடுக்கின்ற மகாலட்சுமி தாயை நினைத்து கொண்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டுமாம். ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக என்பது போல நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது தீர்வதற்கு ஒரு மந்திரங்கள் இருக்கிறதாங்க. அதை கூடிக்கொண்டே நீங்கள் விளக்கேற்றினால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உங்களது வாழ்க்கையில் விளக்கேற்றும் பொழுது கூறி வாருங்கள். உங்களது வாழ்க்கையில் அதிகப்படியான மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காமல் இதை மட்டும் செய்து பாருங்கள். உங்களது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து கொண்டே வாருங்கள். இதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு அனைவருக்குமே இருக்கட்டும். நினைத்ததெல்லாம் நடக்கவும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடிவதற்கும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். விளக்கேற்றும் பொழுது இந்த மந்திரங்களை கூறுவதனால் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு பலன்களானது இருக்கிறது. உங்களுக்கு இதை போன்று பெரியவா அவர்கள் கூறிய எளிய பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.